ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு டவுன்ஷிப் அப்படின்ற அந்த கேம் தான் விளையாட போகிறோம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம இங்கே வந்து வீட்டெல்லாம் போடணுன்றாங்க. ஓகே, போட்டாச்சு. வீட்டு வளர்ந்து முடிக்கிறதுக்குள்ளே நம்ம மாடு நண்பர்களெல்லாம் சோறு விட்டு சொல்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சுருக்கேன் கைஸ். கரப்பாம்பூச்சி, வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு. ஓகேவா, இவங்கலாம் என் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக அவங்களுக்கு யாருக்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டேன். உண்மையிலே அப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது ஒரு இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ் கைஸ். ஓகே, 3 பேர்கிட்ட இருந்தும் பால் வாங்கியாச்சு. இதை இனி நம்ம விற்கணும். ஓகே, ரிவார்டு கொடுத்துருக்காங்க. level 2. வாவ், ரொம்ப சீக்கிரமாக level 2 வந்துட்டோம்ல. ஓகே, டேப் டு ஹார்வெஸ்ட். வெட்டி போடுறாவே மதுரைக்காரனுக்கு கையாருவாடா. ஓகே, ஃபேக்ட்ரிஸ், பேக்கரி. இந்த சைடு வேணாம், திருப்பி வச்சு இல்லை வேணாம், இப்படியே போ. என்னடா இவ்வளோ ஸ்பீடாக கேட்டிட்டீங்க? நம்ம ஊரில் தான் கைஸ் ஒரு மெட்ரோன்னு சொல்லிட்டு எவ்வளோ வருஷமாக கேட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, வேலை விட்டுன்றதுக்குள்ளே கேட்டிட்டாங்க. கண்ணபடி கண்டு தரக்குள்ள கெட்டி வச்சுட்டாங்க. பார்க்கலாம்டா பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எவ்வளோ கஷ்டம்னு. ஓகே, level 3 வந்துடுச்சு. ஓகே, லெட்ஸ் கோ. ஒர்க்காவல ஒர்க் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து இங்கே நம்ம இங்கே இது ஹெலிகாப்டர் வச்சு தான் எல்லாம் பண்ணுவோம். டேய் பெரிய ஆள்ரா நீங்கள் கைஸ். நம்மெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஹேல்டே விளையாடிருப்பீங்களான்னு தெரில, அந்த கேம்லலாம் நம்ம இதுதான் பண்ணுவோம். ஓகே, நம்ம வந்துட்டு ட்ரக்கில் தான் கொடுக்கணும். ஓகே, என்ன பேர் வைக்கணும்னு சொல்கிறாங்க. டைனி, என்ன தெரில, டைனி விஷஸ் அப்படி இருக்கு. ஓகே, இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. ஓகே, இன்னும் நம்மளுக்கு இந்த டவுன் பீப்புள்ஸ் கிட்டலாம் நிறைய ஜாப்ஸ் எல்லாம் இருக்குன்றாங்க. ஐ மீன் டாஸ்க் எல்லாம் நிறைய இருக்குன்றாங்க. இது ஏதோ மினி கேமா? நல்லா தான் கைஸ் இருக்குது. இந்த ஆட்லலாம் வரல ஒரு சில கேம்லலாம், அதில் வர மாதிரி இருக்குது. தொண்டை கட்டிச்சு, அதில் வர மாதிரி செம்மையாக இருக்குது கைஸ். இது பண்ணனா $5 கிடைக்குமா? $5 இவ்வளோ பெரிய கஷ்டமான வேலை, இவ்வளோ ஈஸியான வேலையா? ஓகே, இது அப்படின்னு என்ன போட்டுட்ருக்கேன். ட்ராக் டு 3 அதுக்குள்ளே வந்துடுவானுங்க. ஓகே, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இங்கே போட்டாச்சு, இங்கே வந்தாச்சு. இங்கே தான் இருக்குது, அன்லாக் பண்ணுவோம். இங்கே தான் எம்ப்ளாய்க்கு எதோ இருக்கான். தெரிஞ்சு போகணும்னா நீங்கள் 40 50. ஓகே, 60. இது வந்து போதும்னு நினைக்கிறேன், போர் அடிக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஹெலிகாப்டரில் வேறு யாருக்கு கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கணும். என்ன இல்லை இருங்க, எல்லாத்தையும் விதைச்சிட்டு வரலாம். வீட்டு இல்லை போட்டுருவோம், அவ்வளோதான். இவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? ப்ரெட்டு கொடுத்துடலாம். ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் பக்கத்தில் தான் போய் வீடு இருக்குது, அதுக்கே ஹெலிகாப்டர் செம்ம.
நம்மளோட செம்மையாக க்ரோத் ஆகிருக்காங்க. புதுசாக ஒரு மாடு நண்பரை வாங்கலாமா? ஓகே, வாங்கிடுவோம். இவர் பேர் என்ன வைக்கலாம்? ஓகே, பாஸ்ன்னு வைப்போம். நான் பாஸ்ன்னு எதுக்கு வச்சுருக்கோன்னா வேறு பேர் கிடைக்கல, அதனால தான் வச்சுருக்கேன். அவர் தான் இந்த மாடு கூட்டத்துக்கு பாஸ். தொண்டை கடிச்சு. டைனி இதே இருக்கட்டும். டைனி விசஸ் ஃபேம்ஸ்ன்னு வைக்கலாமான்றேன். ஃபேமிலிஸ் அப்படின்னு. டைனி விசஸ் ஃபேமிலிஸு அப்படி. ஓகே, இனி எவ்வளோ நேரம் ஆகுது? வீட்டே சீக்கிரம் வளருது. நம்ம நாடு தான் இன்னும் வளராமல் இருக்கு. பார்த்தீங்களா, நம்ம நாட்டில் வந்துட்டு எவ்வளோ தெரியுமா விலை? இது நம்ம இது போட்டோன்னா ஒரு 6 மாதம் ஆகுமா? இங்கே பாருங்கள், அங்கே மருந்தே போடல, இருந்தாலும் பூச்சி மருந்து எதுவுமே போடல, இருந்தாலும் சீக்கிரம் வளர்ந்துருது. ஏன்னா அவங்க நல்ல உரங்கள்லாம் போடுறாங்க. ஓகே, ஃபீடிங் மில்னு ஒன்று இருக்குது, அதை இப்போ அன்லாக் பண்ணுவோம். ஓகே, இதெல்லாம் வளர்ந்துருச்சு, வெட்டியாச்சு. இப்போ இவங்களுக்கு என்னது? இவர் என்னது? இப்போ இவ்வளோ அன்லாக் ஆகிருக்கு. சூப்பர். ஓகே, நம்ம வீடுங்க கட்டணும், அப்போ தான் மக்கள் அதிகரிப்பாங்களாம். ரொம்ப நல்லது. பாருங்க, டக்குனு வீடு கட்டி முடிச்சிட்டாங்க. இங்கே இதை இன்ஸ்டால் பண்ணுமா? ஓகே, வச்சாச்சு. இதே மாதிரி நிறைய பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ஃபார்மாக இருக்கும். டக்குன்னு எல்லோரும் கொடுத்துடலாம். சரி, இதுவா இவருக்கு கொடுத்துருவோம். இவருக்கு என்ன? ஒரு 4 வீட்டு தேவை. கேரட் இருக்குது புதுசாக. சாரி கைஸ், ஒரு லைட்டாக சளி பிடிச்சிச்சு. இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னா ஓகே. இங்கே வீட்டில் எல்லாமே கம்மியாக இருக்குது. ஓகே, வீட்டு விதைச்சதுனால நம்மளுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கு என்னது? 2 வீடு கட்டணுமா? ஃபேக்ட்ரிஸ் டெய்ரி ஃபார்மா எங்கே வைக்கணும்? அது பாருங்க, எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. 1 மணி நேரம். நான் தான் இப்போவே சொன்னால அனுபவிப்பேன்னு. டேய் அமைதியாடுறா. அது வேறு யாரும் இல்லை கைஸ், இந்த கரப்பாம்பூச்சி தான். அவன் வந்திருக்கான், அதனால தான் அவனை நேரம் பேசாமல் இருந்தான். அவனை பற்றி சொல்லிட்டு இருந்தோம்ல. தலைவரே, அப்புறம் ஜாலியாக இருக்கீங்க. ஒரு ஃபார்ம் ஹவுஸ்லாம் வச்சுட்டு வாங்கி யாரும் கேட்டாங்களாடா? ஓகே, நம்ம கரப்பாம்பூச்சி அமைதியாக்கியாச்சு. ஓகே, நம்ம எல்லோரும் அதுக்குள்ளே வீட்டெல்லாம் போட்டோம். ஓகே, இந்த வீடு கட்டியாச்சு. நம்மளுக்கு கிஃப்ட் கிடச்சிருக்கு. நீ கரப்பாம்பூச்சி தான் கைசி, எப்போ பார்த்தா இது பண்ணிக்கிட்டே இருக்கான், சவுண்ட் விட்டுக்கிட்டே. இவ்வளோ கிடச்சிருக்கு. யாராவது வாண்டி எடுக்கிறது? டேய் கத்துனண்டா. ஓகே, இது பண்ணா வாவ், நம்மளுக்கு பிரிக்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. எவன்டா அது மறுபடியும் வாண்டி எடுக்கிறது? ஓகே, நோட்டிஃபிகேஷன். அப்போது எதுக்கு சும்மா இது பண்ணிகிட்டு இருக்குக்கா? க்ரோசரி இது பண்ணுவோம். இங்கே வைப்போம். ஸ்கூல் இங்கே கட்டிடுவோம் கைஸ். நம்ம படிப்புக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணணும். என் ஊரில் இருக்கிற பசங்க படிக்கிறதுக்காக
நான் எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். அதனால் நான் ஸ்கூல் கூட கட்டி தருவேன். 70 பேர் இருந்தால் இது ஓகே. அன்லாக் பண்ணியாச்சு. வாவ். அடுத்து வேறு என்னென்ன இருக்குது? ஓகே, அடுத்து நம்ம கேட்டோம்னா நம்ம பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும். பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன பண்ணோம்? வீடு கட்டணும். ஓகே, ஃபஸ்ட் ரோடு இது என்னன்னு பார்ப்போம். ரோடு கட்டுறதா அது? பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுமா? ஓகே, இங்கே ஒரு வீடு கட்டும். கட்டிட்டோம். வீடு கட்டியாச்சு. நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க போல தலைவா. ஏய் கரப்பாம்பூச்சி அமைதியா. நானே இங்கே விவசாயம்லாம் பார்த்துட்டு நிம்மதியாக வாழ்க்கையை வாழ்ந்து அது கூட ஒன்று பண்ணிக்கலாம் இந்த கரப்பாம்பூச்சி. ஓகே, நம்மளுக்கு இன்னொரு ப்ரைஸும் கிடச்சிருக்கு. அண்ட் தென் இந்த கரப்பாம்பூச்சின்னு சாப்பிட்டு தான் இருக்கான். உனக்கு என்ன 4ஆவதாக இருக்கிறதுக்கு பாஸ், த பாஸ். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு பக்கம் கொஞ்சம் ஸ்டைலாக இருந்தார். ஓகே, இன்னும் நிறைய வீடு வேணுன்றாரு. என்கிட்ட வீடாக இல்லை. என்கிட்ட அது ரெடி பண்ணுறதுக்கு இடம் இல்லையே. இடம் இருக்காங்க இங்கேன்னு வச்சிடலாம். பட் தெரியல. ஓகே, ரோடு எப்படி போடுறது? செலக்ட் இல்லை, வரல. சொல்லி கொடுங்க யாராவது. ரோடு எப்படி போடுறாங்க? ரோடு எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுங்க. ஓகே, இது வந்து ஒரு வே பாயிண்ட் மாதிரி வச்சு இது பண்ணுமா? செம்ம நல்லா தான் வச்சுருக்கோம். ஏன்னா ஒரு வாட்டி செலக்ட் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. ஓகே, ஏதாவது ஒன்று எங்கேயோ ஒன்று இது பண்ண சொல்கிறாங்க. இங்கே இப்போ ஸ்கூலுக்கு ஒரு பின் வாசல். யாருக்கு ஸ்கூலில் கட்டடிக்கக்கூடாது. ஸ்கூலில் கட்டடிக்காமல் எல்லோரும் ஸ்கூலுக்கு வரணும், நல்லா படிக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. ஓகே, நம்ம வேறு எங்கே ரோடு போடுறது? இங்கெல்லாம் ரோடு போட்டு தான் இருக்குது. ஓகே, இல்லை அங்கே ஸ்பேஸ் இல்லை. ஓகே, என்ன பண்ணுன்னா இங்கே ரோடு போடலாம் கைஸ். ஐயோ செலக்ட் பண்ணிட்டேனே. ஐயோ மாதிரி பண்ணிட்டோமா? பின்னாடி தள்ளிட்டோமா? ஆமாம் கைஸ், நம்ம சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இங்கே ஒட்டிகிட்டு இருக்குது. அது ஒரு டேர்னிங் மாதிரி தான் இருக்கும். யாராலையும் உள்ளே ஈஸியாக போயிட்டு வர முடியாது. டிராஃபிக் அதிகமாகும். சாரி, எப்படி டிஸ்ட்ராய் பண்ணுது? ஃப்ரண்ட்டில் இருங்க, ரோடு எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம். டிஸ்ட்ராய். எஸ், ஓகே. ரோடு எடுத்து இந்த கடை எடுத்து ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு ஓகே கொடுத்தா முடிஞ்சிருச்சு. வாவ். ஓகே, இதை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணலான்றாங்க. டெக்கரேட் பண்ணலாமா? இன்னும் வரல. ஓ, இதுவும் அதே மாதிரி தானா? இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க தெரியலை. சரி, எதுக்கு வச்சுப்போ. டே கரப்பாம்பூச்சி, உனக்கு இது எப்படி யூஸ் பண்ணணும் தெரியுமாடா? இல்லை போயிட்டா. நல்ல அந்த பிசாசு போயிடுச்சு. இல்லாட்டி நெய்ன்னு கத்திக்கிட்டே இருப்பா. ஓகே, கரப்பாம்பூச்சி வாய்ஸ் கேட்க லைட்டாக என் வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா மிம்மி கீரி ஒழுங்க எனக்கு அவ்வளோ பண்ண தெரில. ஓகே தலைவா, இது எப்படி யூஸ் பண்ணேன்? எனக்கு எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரியும். இதுதான் கரப்பாம்பூச்சியோடைய ஒரிஜினல் வாய்ஸ். கரப்பாம்பூச்சி எப்படி யூஸ் பண்ணுறது? அது அப்படியே மேலாப்பில் தூவி விடுங்க. போடா பாருங்க, மேலாப்பில் தூவி விடுவேன். எதானே பெப்பர் என்ன மேலாப்பில் தூவி விடுறதுக்கு?
ஓகே ரோடு நம்ம இங்கே வைப்போம் கைஸ். நம்ம ஃபார்முக்கு வர மாதிரி வைப்போம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் செம்மையாக இருக்கும். ஓகே அடுத்து ஏன்டா இது இப்படி இருக்கு? இன்னும் வளரல. ஓகே கேரட்லாம் வெட்டியாச்சு. ஓகே எங்களுக்குலாம் இன்னும் ப்ராடக்ட்ஸ் தேவை. ஏன் இவ்வளோ நேரம் ஆகுதோ? ஓகே புதுசாக இன்னொரு வீடும் கட்டியாச்சு. 75 மக்கள் இருக்காங்க. ஃப்ரீயாக கிடைக்குது நம்மளுக்கு. இங்கே கட்ட முடியாது. இங்கே கட்ட வேணாம். நம்ம கரப்பாம்பூச்சி இருக்கிற இடத்துக்கிட்ட நம்ம இது பண்ணோம். கரப்பாம்பூச்சி இனிமேல் இவங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே இங்கே வச்சாச்சு. இன்னும் 53 நிமிஷம் ஆமா கட்ட முடிய. அப்புறமே கேட்டுட்டோம். வேறு என்னென்னலாம் இருக்குது? வா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நான் எல்லாமே காசு. இங்கே லைட்டாக ஒரு சின்ன தண்ணி ஸ்பேஸ் மாதிரி வைப்போமா? தண்ணி ஆனால் ஃபுல்லாக இருந்தால் நல்லா இருக்குது. லைட்டாக கவர் பண்ணிடுவோம். ஓகே கவர் பண்ணியாச்சு. ட்ரெயின் ஓகே. ட்ரெயின் அடுத்து அனுப்ப இவ்வளோ தேவையா? ஓகே வேறு என்னெல்லாம் இது பண்ணணும்? ஓகே எல்லாமே டைம் இருக்குது. டைம் எடுக்குது. ஓகே இதெல்லாம் வெட்டிடலாம் இப்போதைக்கு. எக்ஸ்பேன்ஷன் கண்டிஷன் எக்ஸ்பேண்ட் ஆகட்டும். எக்ஸ்பேண்ட் கண்டிஷன் என்ன இப்போ இங்கே? ஓகே எங்களுக்கு இது அனுப்பிடலாம். எங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியலையே. முட்டை கட்டிச்சு. ஓகே வீட்டை போட்டு விட்ருவோம். ஓகே இது பண்ணி கோழிக்கு தேவை. ஓகே கோழி ஆனால் நம்மகிட்ட இருக்கான்னு தெரியலையே. பார்க்கலாம் கைஸ். அவங்க கோழி கொடுத்தாங்களா இல்லை நம்மளே வாங்கணுமா? நம்ம இன்னொரு ப்ரெட்டு இது பண்ணுமா? ஓகே நம்மக்கிட்ட வீட்டு எதுவும் இல்லையா? என்ன நீங்கள் ஓகே அதான் எக்ஸ்பேன்ஷன் நினைக்கிறேன் கைஸ். எக்ஸ்பேன்ஷன் கண்டிஷன் நாங்கள எனக்கு தெரிஞ்சு அதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே இவருக்கும் தேவையான பொருளாக இருக்குது. இவருக்கும் தேவையான பொருள் அனுப்பிச்சிடும். ஓகே கைஸ் நம்ம வந்துட்டு இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். பிகாஸ் நம்ம பார்ட் 2ல் நம்ம இதெல்லாம் பண்ணலாம். நான் நடுவில் என்ன நடந்துச்சுன்னு நான் பார்ட் 2ல் சொல்கிறேன். ஸோ பாய் கைஸ்.